அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் வந்து மலையாள எழுத்தாளர் கீதா மோகன் மலையாளத்தில் எழுதிய மத்து என்ற சிறுகதை தொகுப்பை தமிழில் எழுத்தாளர் ஜெசிலா பானு எழுதி மயக்கம் என்ன என்ற பெயரில் சிறுகதை தொகுப்பை வெளியிட்டாங்க. அந்த நூலை பற்றி தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். இந்த புத்தகம் கேலக்ஸி பதிப்பக வெளியிடா கடந்த ஷார்ஜா பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் வெளியிட்டோம். இந்த நூலின் சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த நூல் முதல்ல மொழிபெயர்ப்பு நூல் மலையாளத்திலிருந்து தமிழில் கொண்டு வந்திருக்கிறோம். எதற்காக அப்படின்னா, அந்த மலையாள இலக்கியம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள், கருத்து எல்லாத்தையும் நம்ம வாசிக்கும்போது, மொழிபெயர்க்கும்போது வாசிக்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக எனக்கு பட்டது. ஏன்னா ரொம்ப நேரடியாக இருக்குது, கருத்துகள் ரொம்ப நேரடியாக இருக்குது. நாம் தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு சில விஷயங்களை மறைத்து பேசுகிற விஷயங்கள் அவங்க ரொம்ப நேரடியாக வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் வியப்படைய செய்தது. இந்த மொழிபெயர்ப்பு நூலில் ஒரு 20 சிறுகதைகளை வந்து மொழிபெயர்த்திருக்கிறோம். இந்த 20 சிறுகதைகளும் வெவ்வேறு கதைக்களங்களை கொண்டவை. அது மட்டுமன்று, இது எல்லாமே ஒரு பெண்ணியன்னு சொல்ல முடியாது, பெண்ணுடைய பார்வையில் எழுதப்பட்ட நூல்கள், பெண்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட நூல்கள். பொதுவாகவே நான் ஒரு நண்பர்களோட பேசும்போது நான் ஒரு சில கருத்து வச்சுருப்பேன். ஒருத்தர் ஒரு உணர்வை பேசும்போது, இப்போ யார் எந்த சார்ந்திருக்கிறாங்களோ அவங்க அதை பற்றி பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கான குரலை அந்த இனத்திலிருந்து ஒருத்தர் பேசினா தான் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். அதே போல தான் ஆண் ஆணுக்காக பேசணும், பெண் பெண்ணுக்காக பேசுறது ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும். பெண்ணின் உணர்வாக நினைத்து ஆண் எழுதும் எழுத்துக்களும், கருத்துக்களும், கவிதைகளும் அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒத்துப்போகுமா? அவங்க உண்மையிலே அவங்களுக்கு இது பொருந்துமான்றது எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும். பெண்ணின் குரலாக, பெண்ணின் கருத்தாக, பெண்ணின் கற்பனையாக, பெண்ணின் காதலாக, கவிதையாக ஒரு பெண்ணே எழுதும்போது அது இன்னும் உணர்வுபூர்வமாக நெருக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அதை வந்து இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கும்போது முழுமையாக உணர முடிஞ்சுச்சு. மலையாளத்தில் தன்னுடைய பார்வையில் பட்ட காட்சிகளையும் கதைகளையும் வைத்து அவங்க எழுதின கதை மத்து. அந்த மத்துன்ற கதையில் அந்த ஊர் வாழ்வியலில் என்னென்ன இருக்குது, அவங்க யார், இந்த சந்தித்த மனிதர்களை வச்சு அவங்களுக்கு தோன்றிய கதைகளை வச்சு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதில் அந்த ஊருடைய கலாச்சாரப்படி என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் வெளிப்படையாக அவங்க தன்னுடைய கதைகளின் வாயிலாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு அப்பா மகளுக்குள்ள அன்பு நெருக்கமாக இருக்கட்டும், ஒரு நாயோட காட்டுற விசுவாசமாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள். அதே இதை தமிழில் கொண்டு வரும்போது வரிக்கு வரி மொழி மாற்றம் செய்தால் அது மொழி மாற்றமாக இருக்காது. அது வந்து அது எப்படி சொல்கிறதுனா டிரான்ஸ்லிரேஷனாக இருக்கும். அது வந்து ஒரு மொழிபெயர்ப்புன்றப்போ அது ஒரு ஆக்கமாக இருக்க வேண்டும். அந்த கருத்தை நம்ம நம்ம தமிழில் வாசிக்கும்போது அதை அப்படியே உணர வைக்கிற அளவுக்கு எழுத்து இருக்கணும். சந்தேகமே இல்லாமல் சொல்லுவேன், இந்த எழுத்து அப்படியான எழுத்து. ஏன்னா மலையாளத்தில் எழுதப்பட்ட கதையை அப்படி வரிக்கு வரி தமிழ் படுத்தி எழுதாமல், அதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு, அதை சொல்லக்கூடாது இதில். இவங்க எழுதுனது அவ்வளோ சிறப்பாக எழுதியிருக்காங்க. ஏன்னா தமிழ் படுத்தாமல் அப்படியே அந்த கருப்பொருளை வாங்கி அதற்கு நம் தமிழ் உயிரை கொடுத்து இவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு கதையும் அவங்க இதை படிச்சுட்டு நம்ம டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது அது நேரடியான பொருளை குறிக்குது. அது மட்டும் இல்லை, அதை தமிழ் படுத்தினா அது ரொம்ப தட்டையாக இருந்தது. ஆனால் மலையாளத்தில் அது சிறந்த இலக்கியமாக இருக்குது. ஏன்னா அந்த மொழி வழக்கு அந்த கலாச்சாரத்துக்கு சரி. ஆனால் தமிழ் படுத்தும்போது தமிழுக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு இல்லையா, அதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய உணர்வுகளை பேசுது, பெண்களின் உணர்வை பேசுது. ஒரு ஆண் ஒரு பெண், அவள் அழகா இருக்கா அழகா இல்லை, வயசானவ பெரியவ, பார்க்கும்போது அவனுக்கு என்ன உணர்வு தோணுதோ அதே மாதிரி பெண்ணுக்கு வேறு ஒரு ஆணை, ஒரு மனுஷனை, ஒரு படித்தவனை பார்க்கும்போது தோணும், ஒரு பிச்சைக்காரனை பார்க்கும்போது தோணும். அந்த உணர்வுகளை ஒரு பெண்ணே சொல்லும்போது தான் நம்மளால் இப்படி பார்ப்பாங்களோ அப்படின்றத நம்ம வாங்க முடியுது. அப்படியாக அந்த மாதிரி கதைகள் இருக்கின்றன. ஒரு ஒரு பெண் ஒரு எல்லாரும் விட்டு போனப்போ தான் வச்சிருந்த நாய் எவ்வளோ நன்றியோடு இருக்குது அப்படின்றது, ஒரு புரணி பேசுகிறது, அதில் ஒட்டு கேட்டு போய் திருட வர்றது, இப்படி நிறைய கதைகள். ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான அன்பு, இன்னொரு பெண்ணுடைய அப்பா தன் இன்னொரு பெண் மேலே ஒரு மகளாக நினச்சி அவர் வைத்திருக்கிற அன்பு,
இப்படி நிறைய விஷயங்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால், ஒரு தேங்காய் எண்ணெய் என்ன செய்யும்? ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து ஆகச்சிறந்த ஒரு மருந்தா செயல்படுமா? படும். எப்படி படும்? அன்பு மிகுந்து இருக்கும்போது, அது கூட ஒரு ஆற்றல் மிகுந்த மருந்தா செயல்படும். அப்படின்றத ஒரு கதை வாயிலாக ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மயக்கம் என்ன? அப்படின்ற இந்த கதை சிறுகதை தொகுப்பு இருக்கு இல்லையா? இது 2 இலக்கியங்களுக்கு ஒரு பாலமாக இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். மலையாளத்துக்கும், தமிழுக்கும். அது மட்டுமன்று, ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த நூலை எடுத்துக்காட்டாகவும் சொல்லலாம். ஏன்னா, அவ்வளோ சிரத்தையா எடுத்து இந்த ஒவ்வொரு கதைகளையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இத வாசிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அ ஒரு வேற்று மொழியிலிருந்து வந்த இலக்கியத்த நம்ம இவ்வளோ சுவையா ஒருத்தர் பண்ணி தரும்போது, நம்மளும் அத உள்வாங்கி வாசிச்சு, அதனுடைய கருத்துக்கள தெரிஞ்சுக்கிற முடியும். இப்படி ஒரு பார்வை இருக்கு பெண்களின் உலகத்துல. பெண்களின் கதை உலகமே வேறு அப்படின்றத இந்த சிறுகதை தொகுப்பு வாசிக்கும்போது உங்களால கண்டிப்பா உணர முடியும். இது நமது கேலக்ஸி பதிப்பகத்தின் வெளியீடு. விலை ரூ. 140. எழுத்தாளர் மலையாளத்தில் மத்து என்ற கதையாக எழுதிய கீதா மோகன் எழுதியது. தமிழில் எழுத்தாளர் ஜெசிலா பானு மொழிபெயர்த்த நூல். இன்று இந்த நூலை பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.